இந்த சமாதி தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இது. எங்கள் முன்னோர்கள் வைத்தியர்லாம் இவரை குருநாதராக வச்சு தான் எங்கள் முன்னோர்கள் வந்து இவர் சாமி இப்போ மாமாவுக்கு வந்து 86 வயசுங்க. இவங்க ரிட்டையர்ட் ஜிஎம்மு. இவருடைய இப்போ எங்கள் தகப்பனார் எங்கள் தாத்தா வழியெல்லாம் வந்து எங்கள் தாத்தா சொந்த பேரங்க. அவருடைய தாய்மாமன் பிள்ளை தான் நான். எனக்கு அத்தை பிள்ளைங்க அவர் சாமியினுடைய பேர் தான் அவருக்கு வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு உறவு முறையில் வந்து அவங்க காலமாயிட்டாங்க. அவங்களும் ஈடுபாடாக இருந்தாங்க. தட்சிணாமூர்த்தி அவருடைய பேரும் சாமியினுடைய பேரும் தட்சிணாமூர்த்தி தான். இவர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப நாங்கள் இப்போ குருவாக வந்து எங்களை வழி நடத்துகிறவர் இவர் தான் நடத்தின்னு இருக்கார். இது ஆனி மாதத்தில் வருங்க குரு பூஜை. சாமி பயன்படுத்திய கைத்தடி இங்கே வணங்கக்கூடியது என்னன்னு சொன்னால், சாமி பயன்படுத்திய கைத்தடி, சாமி பயன்படுத்திய திருவோடு, சாமி பயன்படுத்திய எந்திரம். மற்ற இடத்துல போனீங்கன்னா அதாவது லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சமாதியில். இங்கே வந்து திருவுருவம் தான். அப்போ சாமி இதில் என்ன இங்கே ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், சாமி இருக்கும் பொழுதே மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய திருவுருவம் அவருடைய பார்வை பெற்றது. இந்த சமாதி நீங்கள் பார்க்குறது வந்து இதனுடைய பீடமே அதுதான். 108 வருஷம் ஒரே கோயில் இருந்தது. 108 வருஷம் ஒரே கோயிலாக தான் இருந்தது. 108 எங்கள் முன்னோர்கள்லாம் எல்லாமே நாள் கோயிண்டாங்க. ஐயா மாமா அவங்களாம் இருந்து அதை எடுத்து, அதாவது 108வது ஆண்டு கழித்து நான் பேசின்னு இருக்கிறோம். 108 ஆண்டு கழித்து நாள் கோயிண்டாங்க. 2வது மாதம் ஆரம்பித்த வேலையை 5வது மாதம் சாமி நடத்தி முடிச்சிட்டாங்க. 5வது மாதம் குரு பூஜை டேட் வந்துச்சு. 40வது நாள் மண்டலாபிஷேகம் முடிஞ்சு இதுவாகிடுச்சு. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், சாமியினுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. அதனால் அன்னைய நட்சத்திர சிறப்பு பூஜை நடக்கும். இது வந்து குருவார பூஜைன்னு ஒன்று சிறப்பாக நடக்கும். மற்ற வகையில் வந்து பிரதோஷம் இது நந்திக்கு வந்து பிரதோஷம் இது பூஜை பண்ணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை குரு பூஜை. 27 நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம் இங்கே ஸ்பெஷல் பூஜை நடக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது திதிப்படி நடக்கும்.